ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு டால் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 100 பாசிப்பருப்பு எடுத்து அலசி வச்சுருக்கேன், தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பல்லாரி வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி பழம், புளிப்புக்கு இது வேறு ஒன்றும் போடக்கூடாது, தக்காளி பழம் தான், அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் குறுக்க கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு, சாம்பாருக்கு தேவையான டாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கு, அதனால் லைட்டாக போட்டால் போதும். இது எல்லாத்தையும் முங்குற அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டு குக்கரில் 4 விசில் 5 விசில் நல்லா பாசிப்பருப்பு நல்லா குழையணும். நல்லா வேக விட்டுட்டு காமிக்கிறேன். கடைசியில் கடலை மாவு சேர்த்து இறக்கணும். தாளிசம் போடணுன்னா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கி வராமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் நல்லா வேகணும். பருப்பு எல்லாமே நல்லா வேகணும். வெந்த பிறகு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம். கடலை மாவு கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கும் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். பாசிப்பருப்பு, பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து ஒரு வாசனையை கொடுக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கூட அந்த டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வெந்த உடனே காமிக்கேன். குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் அடிக்கட்டும். அடித்த உடனே காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் திறந்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாசிப்பருப்பு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டது, சாம்பார் பொடியெலாம் போட்டது எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்படி நல்லா வேகணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவு இது அப்படியே அதோட சேர்க்குறோம். கடலை மாவு விட்டோன்னு எப்பவும் கிண்டி விட்டுறணும், இல்லாட்டி கட்டி ஆயிரும். கிண்டி விட்டாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா கடுகு தாளித்து இறக்க வேண்டியதான். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. அதே அதோட சேர்க்குறோம், குழம்போட டாலோட சேர்க்குறோம். ஒரு கிண்டி விட்டு கடலமா கொஞ்சம் கொதிக்கட்டும். பச்சை வாடை போனோடனே இறக்க வேண்டியதான். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், விட்டு சாப்பிட. இட்லிக்கும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். அதான் கொதி வருது. கொஞ்சம் வாடை போட்டு கடலமா வாசனை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். கொஞ்சம் கடலமா வாசனை போனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாசிப்பருப்பு டால் ரெடி. சப்பாத்திக்கு, இட்லிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக நம்ம சேர்த்துக்கலாம். அதை சீக்கிரம் செஞ்சிடலாம். உடம்புக்கும் நல்லது. பாசிப்பருப்புனால வாயு பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.